இதுடி மீனா, க்ளீனாக உக்காரு. சார் வந்துக்கிறாரு, எப்படி உக்காந்துக்கிற? க்ளீனாக தான் உக்காந்து தொலையேண்டி. அவன் ஃபஸ்ட்டே மூஞ்ச முட்டைக்கண்ணு வச்சுக்கின்னு குர்ருன்னு உக்காந்துக்கிறான். போதுமா? என்ன விடு குண்டக்கா, உன் பக்கத்தில் பாரு ஒருத்தி ஆயி போகிற மாதிரி உக்காந்துக்கிறான். என்னால் இப்படி தான் உக்கார முடியும். அவனை காசு கொடுத்தா கொடுக்க சொல்லுன்னு அவளையே வச்சுக்க சொல்லு. எவ்வளோ பேருமா நீங்கள் லோனில் இருக்கிறது? நான், இவோ, அவோ எல்லாம் மொத்தம் ஒரு 5 பேர் இருக்கோம் சார். எல்லாருக்கும் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுங்க. இந்தாங்க சார், இதில் எல்லாருதும் இருக்குது, செக் பண்ணுங்க. சார், டீ காஃபி ஜூஸ் எதுனா குடிக்கிறீங்களா? எல்லாம் ஒன்றும் வேணாமா? பார்த்தீங்களாடி இவ்வளோ குண்டிச்சியே, அவன் காசு கொடுக்குறான் உடனே டீ குடிக்கிறீங்களா ஜூஸு குடிக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஆமாம், பின்ன என்ன பண்ணுவா? என்ன 1 ரூபா 2 ரூபா வாடி, 50,000 ரூபாய் எவன் கொடுப்பான்? ஒரு நாள் நம்மளுக்கு பச்சை தண்ணி குத்துருப்பாளா வீட்டுக்கு வந்திருக்கும் போது இவோ? இப்போ கூட பாரு, அவனை மட்டும்தான் கேட்குறான் இந்த குண்டுச்சி, நம்மள கேட்குறாளா? அவன் பார்த்தா ஒரு பாவக்கத்தன மாதிரி மூஞ்சி வச்சுன்னுக்கிறான், அவனை கேட்குறா. நம்ம வேணுன்றவங்க கொடுக்குறாளா? அது இல்லை, வேணான்றான். அவனுக்கு போய் பிடிக்கிறீங்களா சார்ன்னு சலாம் போடுறான். என்ன இருந்தாலும் பணத்துக்கு இருக்கிற மரியாதை மனுஷனுக்கு இல்லடி அம்மா. இப்போ எதுக்கு நீ இப்படி மூச்சு முட்டை மாதிரி பேசுற? எப்படி போட்ட ஓடா? எல்லாருக்கும் ரேஷன் கார்டு கொடுங்க. ஐயோ, ரேஷன் கார்டு வேணுமா? நான் எடுத்துட்டு வரலையே. அதான் இழிச்சவன் என் புருஷன் இருக்கான்ல, ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வரட்டும் அவன். ஆமாம் இல்லை, கரெக்டாக சொல்லிச்சு பாரு. ஹலோ, என்னங்க இது ரேஷன் கார்டு கேட்டுன்னு இருக்காங்க, எடுத்துன்னு வரீங்களா கொஞ்சம்? நம்ம குண்டக்கா வீட்டில் தான் இருக்கேன், சீக்கிரமாக எடுத்துன்னு வாங்க, 10 நிமிஷத்தில் வரணும். ஏக்கா, என்ன குழம்பு வச்ச? நானாடி முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு முட்டை வறுவல் செஞ்சேன்டி. சரி, போகும்போது கொஞ்சம் சொம்பில் ஊற்றி கொடு. சரிடி. உங்களுக்கு 50,000 ரூபாய் போதுமா, இன்னும் வேணுமாமா? பரவாயில்ல சார், 1,00,000 ரூபாய் குத்த கூட நான் வேணாத மாட்டேன், தாராளமாக எழுதிக்கோங்க. ஏய் பைத்தியக்காரி, அவன் ஃபோனில் பேசிங்க இருக்கான், அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடுவியே. பரவாயில்ல, இன்னும் எழுதிக்கோங்க 1,00,000 ரூபாய்னிட்டு. பைப் வாய் என்ன பொழுக்குது பாரு, 1,00,000 ரூபாய்னா காசுக்கு. அது நீ சொல்லாதடி சிலுக்கு, ரோட்டில் 1 ரூபாய் விழுந்தாலே விடுறதில்ல, எடுத்து ஜோபில் போட்டுன்னு ஓடி போகிறவ நீ என்ன கலாய்க்கிறியா? இவ்வளோதான் யாரடி லோனில் சேர்த்துந்து? இதில் யாருக்குமா எல்லாத்துக்கும் சொந்த வீடு? எங்கள் எல்லாருதுமே வாடகை வீடு தான் சார், யாருதுமே சொந்த வீடு இல்லை. சரிம்மா, 5 பேருக்கு லோன் ஆகிக்குது, பேங்க்ல இது ஃபோன் வர, போங்க. சரிங்க சார், ஆச்சு. சரி, நான் கிளம்புறேன். எவ்வளோக்கா கமிஷனு? 10,000 ரூபாய்க்கு 500 ரூபாடி, 50,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் கொடுக்கணும். கொஞ்சம் கம்மி தான் பண்ணிக்கையா, இப்படியெல்லாம் ஆகாது. நான் அவனுக்கு வேற கொஞ்சம் கொடுக்கணும். அப்புறம் எல்லாரும் கரெக்டாக கட்டிடணுண்டி, இல்லைன்னா அவன் சரியாக திட்டுவான். நல்லா டான் அணிட்டு 5ஆம் தேதி வந்தாலே கட்டிடுவான்ப்பா. ஆமாம், அவன் எப்படி கொடுக்குறான்னு அதே மாதிரி நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதுதானே நியாயம். அது என்னவோ சரி தாண்டி. சரிக்கா, நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம். சரிடி. இவ என்னடி கமிஷன் 2,000 ரூபாய் சொல்கிறா? பின் என்ன பண்ணுறது, விட்றி கொடுத்துதான் தொழியணும். இருந்தாலும் ரொம்ப அதிகம் அக்கா, ஒரு 1,500 ரூபாய் 1,000 ரூபாய் வாங்கிக்கிறதுக்கு என்ன இவளுங்களுக்கு? நம்ம சொல்லி ஆச்சு, நாங்கள் கமிஷன் கொடுத்துட்றோங்க்கானிட்டு. இப்போ இங்கே வந்து பேசினா அது அர்த்தமே இல்லை. நடங்க போகலாம். என்னங்கடி காசு வச்சா உங்களுக்கு? பரவாயில்லையாக்கா, நேற்று காலையிலே சைன் போட்டு வந்தோம், நேற்று சாயங்காலமே விழுந்துச்சு அக்கௌண்ட்டில். சரிடி, எல்லாரும் கமிஷன் எடுங்க. இதை மட்டும் கேட்டு கரெக்டாக வாங்கிக்குவா குண்டச்சி. இந்தாக்கா, இதில் 4 பேருது 10,000 ரூபாய் இருக்குது. சரிங்கடி ஆச்சு, 5ஆம் தேதி வந்துச்சுன்னா கரெக்டாக கட்டிடணும். உங்களால் அங்கே ஃபோன்பேயில் கட்ட முடியலன்னா எடுத்து கையில் கொடுத்துருங்க, நான் கட்டிக்கிறேன். சரிக்கா ஆச்சு, அப்படியே பண்ணுறோம். என்னடி பண்ண லோன் காசு? ஐயோ போடி, வாங்கிட்டு ஒரு 5 கிராமில் ஒரு செயின் கம்பளம் இருந்தால் வாங்கி போடலான்னா எங்கே எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வாங்கி தூண்டான். இந்த கையில் வந்துன்னு தெரியல, இந்த கையில் போனதே தெரியல, சும்மா வாங்காமலே இருந்திருக்கலாம். அவனுக்கு வேறு 24 மாதம் கட்டுன்னு கட்டிக்கின்னு போகணும். 10 நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சு. ஆனால் கட்டுறது மட்டும் 2 வருஷம் கட்டணும்டி அம்மா. இன்னைக்கு லோன்ரி காசு இல்லடி, நடி பண்ணுறது. அவன் கட்டுக்கிறான், அதான் 24 மாதம் இருக்குதுல்ல, விடு, ஒரு 2 மாதம் விட்டு கழிச்சு கட்டிக்கலாம். அக்கா, அவன் தான்க்கா ஃபோன் பண்ணுறான். சாரு எடுத்து பேசிடி, உடம்பு சரியில்லை, என் புருஷன் அட்மிட் ஆயிட்டான், அது இது எதுனாவும் சொல்லி ஃபோன் கட் பண்ணு. ஹலோ, ஏம்மா இன்னும் லோன் கட்டல? 12:30 மணி ஆகுது, 10 மணிக்கெல்லாம் கட்டணும்னு சொல்லிக்கிறோம்ல அப்போவே.
ஐயோ சார், என்ன பண்றது சார்? எங்க வீட்டுக்காரர் அட்மிட் ஆயிட்டுக்கிறாரு உடம்பு சரியில்லாம. ஒரு வாரம் படுத்துக்கோங்க சார், கட்டுறேன். நான் வைக்கிறேன் சார், பேலன்ஸ் இல்ல போன்ல. பரவாயில்லையடி, சூப்பரா நடிக்கிற. நம்ம யார் சொல்லு? தண்ணி இல்லாமலே நாங்க நீச்சல் அடிக்கிறவங்க. நம்ம சொல்லியா கொடுக்கணும்? ஐயோ, இங்க போன் பண்றான்டி இவன். ஐயோ, அவனுக்கு என்னக்கா பயப்படுற? எடுத்து பேசு, பாத்துக்கலாம் அப்படின்ற. ஹலோ, என்னம்மா குயிலு, இன்னும் லோன் கட்டலையா நீ? இதோ சார் கட்டுறேன், ஒரு 2 மணி நேரத்துல கட்டுறேன் சார். 200 ரூபாய் கம்மி, இது அரேஞ்ச் பண்ணி நிக்கிறேன், கட்டுறேன் சார். சரிம்மா, சீக்கிரம் கட்டிடு. சரிங்க சார், கண்டிப்பா கட்டுறேன் இன்னைக்கு. தெரியும், சாயங்காலம் ஃபோன் பண்ணி கேட்பானே. விடுறி பாத்துக்கலாம். அக்கா, இன்னும் அந்த ஒல்லி குச்சியும் அவள் இன்னொருத்தையும் கட்டலையாக்கா? ஃபோன் பண்ணி கேட்கலாமா கட்டினீங்களா இல்லையானிட்டு? பூண்டி இரு, ஃபோன் பண்றேன். ஏய் ஹலோ, மேனா மின்கிய லோன் கட்டினியாடி? ஐயோ, நானே காசு இல்லாம ஊரு விட்டு ஓடினுக்கிறேன், நானும் குச்சியும். வை போன. அடி பாவி, ஏன்க்கா என்னாச்சு? ஏய், அவளும் குச்சியும் 2 பேரும் ஊரு விட்டு ஓட்டாங்களாண்டி. என்னது, ஊரு விட்டு ஓட்டாங்களா? ஐயோ,